நீங்க குடுத்திருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜப்பானிய தத்துவங்கள். ஆமா. மன அமைதி வேணும்னா உங்க உணர்ச்சிகளோட சண்டை போடாதீங்க, செயல்ல இறங்குங்கன்னு ஒரு தத்துவம் சொல்லுது. அதுதான் மொரிட்டா தெரப்பி. சரி. இன்னொன்னு, அந்த செயல்ல நீங்க முழுசா கரையும் போது நேரத்தையே மறந்து உங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுது. அதுதான் ஃப்ளோ. ஆமா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம். கவலைய மறக்க அத பத்தி யோசிக்காம வேலைய பாருன்னு சொல்றது மாதிரி இருக்கு. அதேதான். ஆனா இது எப்படி வேலை செய்யுது, இந்த ரெண்டு யோசனைகளும் எப்படி இக்கிகாய், அதாவது நம்ம வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவுதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா. இத பத்தி நம்ம பேசி முடிக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்திக்கலாம்னு சில வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல இந்த மொரிட்டா தெரப்பி, இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தரை எதுவுமே செய்ய விடாம ஒரு ரூம்ல தனியா இருக்க சொல்றதுதான் முதல் கட்டம்னு சொல்றீங்க. இது எப்படி வேலை செய்யும்? அதுதான் இதுல இருக்கிற வினோதமான ஆனா சக்தி வாய்ந்த அணுகுமுறை. முதல் கட்டம் முழுமையான தனிமையும் ஓய்வும். தனிமையா? ஆனா 5 to 7 நாள் வரைக்கும் நோயாளி ஒரு தனி அறையில இருப்பார். டிவி, புத்தகம், போனு, நண்பர்கள், குடும்பம்னு எதுவுமே கிடையாது. பேசக்கூடாதா? பேசுறதுக்கு கூட அனுமதி இல்ல. அவங்க எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு துணை. சிகிச்சையாளர் அப்பப்போ பாப்பார், ஆனா பெருசா எதுவும் பேச மாட்டார். அப்போ என்னதான் சொல்வார்? வெறுமனே உங்க உணர்வுகள் எப்படி வருது போகுதுன்னு கவனிங்கன்னு மட்டும் சொல்வார். ஒரு நிமிஷம், இது கேட்கவே கஷ்டமா இருக்கு. நம்ம மனசு சும்மாவே குரங்க மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். எந்த கவனச்சிதறலோ இல்லாம நம்ம எண்ணங்களோட மட்டுமே ஒரு வாரம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தீவிரமான பயிற்சி தான். நீங்க சொல்றது சரிதான். முதல் சில நாட்கள் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா போக போக அந்த உணர்ச்சிகளின் அலைகள் தானா அடங்க ஆரம்பிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பயங்கரமா சலிப்பு தட்டும். ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த சலிப்பு, அந்த ஏக்கம் வர்றது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்கன்றதுக்கான அறிகுறி. அந்த செயல் செய்வதற்கான தாகம்தான் சிகிச்சையின் முதல் படி. ஓகே. அப்போ அந்த செயலுக்கான தாகத்தை உருவாக்கிட்டு மெதுவா உங்களை வேலை செய்ய வைக்கிறீங்க. இரண்டாவது கட்டம் எப்படி இருக்கும்? இரண்டாவது கட்டம் இலகுவான வேலைகள். இதுவும் ஒரு 5 to 7 நாள் வரைக்கும் நடக்கும். சரி. இப்போ நோயாளி மௌனமா திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சில வேலைகள்ல ஈடுபடுவார். உதாரணத்துக்கு தோட்டத்துல களை எடுக்கிறது, சபி வரையறது, இல்லன்னா அவரோட எண்ணங்களை ஒரு டைரியில எழுதுறது. ஒரு வாரத்துக்கு பிறகு முதல் முறையா வெளியில போய் இயற்கையில நடப்பார். மூச்சு பயிற்சி செய்வார். அப்பவும் பேசக்கூடாதா? ஆமா, இந்த நிலையிலையும் சிகிச்சையாளரை தவிர வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. அப்போ கவனத்தை உணர்ச்சிகள்ல இருந்து மெதுவா ஒரு செயலுக்கு மாத்துறீங்க. ஆனா இன்னமும் மௌனம் தொடருது. 3வது 4வது கட்டத்துல இது எப்படி மாறுது? 3வது கட்டத்துல இன்னும் கொஞ்சம் கடினமான உடல் உழைப்பு தேவைப்படுற வேலைகளை செய்வாங்க. டாக்டர் முரிட்டாவே அவரோட நோயாளிகளை மலைக்கு கூட்டிட்டு போய் மரம் வெட்ட வைப்பார்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்படியா? இப்போ அவங்க மத்தவங்களோட பேசலாம். ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? செய்யற வேலைய மட்டும்தான் பேசணும். சொந்த கதைகள், உணர்ச்சிகளை பத்தி பேச அனுமதி கிடையாது. ஓ. 4வது கட்டம் சமூகத்துக்கு திரும்புறது. அவங்க மருத்துவமனையை விட்டு வெளியே போய் கத்துக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க. இதன் நோக்கம் உணர்ச்சிகளால் ஆளப்படாமல் ஒரு நோக்கத்துடன் செயலில் ஈடுபடும் ஒரு புதிய மனுஷனா அவங்கள மாத்துறது தான். இதுல நைக்கன் தியானம்னு ஒன்ன பத்தியும் இருக்கு. அதுக்கும் இந்த மொரிட்டா தெரப்பிக்கும் என்ன தொடர்பு? மொரிட்டா ஒரு ஜென் தியான குரு. அதனால அதோட தாக்கம் இந்த சிகிச்சையில இருக்கு. நைக்கன் தியானம்ங்கிறது ஒரு சுய பரிசோதனை முறை. சுய பரிசோதனையா? ஆமா, அது 3 கேள்விகளை மையமா வச்சது. ஒரு குறிப்பிட்ட நபரை மனசுல நினைச்சுக்கிட்டு. சரி. 1, அவரிடமிருந்து நான் என்ன பெற்றிருக்கிறேன். 2, அவருக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன். 3, அவருக்கு நான் என்னென்ன சிக்கல்களை கொடுத்திருக்கிறேன். ஆஹா. இந்த கேள்விகளை கேட்கும்போது நாம மத்தளங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு நம்ம பொறுப்புகளை உணர ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஆழமான கேள்விகள். மொரிட்டா சொல்வார், உனக்கு கோபம் வந்தால் சண்டைக்கு போகும் முன் 3 நாட்கள் யோசி. அந்த 3 நாட்கள்ல சண்டையிட வேண்டும் என்ற தீவிர ஆசை தானாகவே போய்விடும்னு. இது செயலுக்கு முன்னாடி ஒரு இடைவெளியை கொடுக்குது. ஆக மொரிட்டா தெரப்பி நம்ம உணர்ச்சிகளிலிருந்து செயலை நோக்கி தள்ளுது. ஆனா ஒரு செயலை சும்மா செய்வதற்கும் அந்த செயலாகவே மாறுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளோ என்ற அற்புதமான யோசனை வருதுன்னு நினைக்கிறேன். நாம ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கி நேரத்தையே மறந்துடுவோம்ல, அதுதானே இது? கரெக்ட், அதுதான். உளவியலாளர் மிஹாலி சிக்சன்மிஹாலி இந்த நிலையத்தான் ஃப்ளோன்னு சொன்னார். ஒரு செயல்ல நாம எவ்வளவு ஆழமா ஈடுபடும்போது மத்த எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தோணும். அந்த அனுபவமே ஒரு பரிசு மாதிரி இருக்கும். அதனால அந்த செயலை நாம திரும்ப திரும்ப செய்வோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட ஆராய்ச்சிப்படி இந்த ஃப்ளோ நிலை எல்லா வயதினருக்கும், எல்லா கலாச்சாரங்களைச் சேர்ந்தவங்களுக்கும் பொதுவானது.
நியூயார்க்ல இருக்கிற ஒரு செஸ் வீரருக்கும் சரி, ஜப்பான்ல இருக்கிற ஒரு சுஷி மாஸ்டருக்கும் சரி, இந்த ஃப்ளோ நிலையை அடையறதுக்கான அடிப்படை ஒண்ணுதான். சரி, இந்த ஃப்ளோ நிலைய நாம எப்படி அடையறது? அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குன்னு ஓவன் ஷாஃபர்ங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கார். அது என்னென்ன? ஆமா, அது ஒரு 7 விஷயங்கள். நாம ஒரு செயலை ஆரம்பிக்கும்போது என்ன செய்ய போறோம், அதை எப்படி செய்ய போறோம்னு ஒரு தெளிவு இருக்கணும். சரி. நாம சரியா தான் செஞ்சுட்டு இருக்கிறோமான்னு அப்பப்போ நமக்கு தெரியணும். அந்த செயல் நமக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆனா அதே சமயம் அந்த சவாலை சந்திக்கிற அளவுக்கு நம்மகிட்ட திறமை இருக்குன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது எந்த கவனச்சிதறலும் இல்லாம இருக்கிறது. இந்த 7ம் ஒன்னா சேரும் பொழுது நாம ஃப்ளோ நிலைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுல சரியான அளவு கடினமான ஒரு பணியை தேர்ந்தெடுப்பதுன்ற முதல் உத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சுலபமா இருந்தா போர் அடிச்சிடும், ரொம்ப கஷ்டமா இருந்தா பதட்டம் வந்துடும். அந்த நடுவுல இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது விளையாட்டுகள்ல தெளிவா தெரியும். டென்னிஸ்ல உங்களை விட கொஞ்சம் நல்லா விளையாடுற ஒருத்தரோட விளையாடும் பொழுதுதான் உங்க ஆட்டம் மெருகேறும். ஆமா ஆமா. அதே சமயம் ஒரு தொழில்முறை வீரரோட விளையாடினா அது விரக்தியை தான் தரும். அந்த சரியான சமநிலைய நம்ம வேலையில கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான சவால். நம்ம சௌகரிய வட்டத்திலிருந்து லேசா வெளியே தள்ளுற ஒரு செயல். ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு புது சாஃப்ட்வேரை கத்துக்கிறது மாதிரி. அருமையான உதாரணம் அதேதான். சரி, அடுத்த உத்தி தெளிவான குறிக்கோளை கொண்டிருப்பது. ஆனா அதே சமயம் குறிக்கோள்ல மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வரைபடங்களை விட திசை காட்டி முக்கியம், அதாவது காம்பஸ் ஓவர் மேப்ஸ் என்ற கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஒரு ஒலிம்பிக் வீரர் தங்கப்பதக்கத்துக்காக ஓடும்போது அவர் மனசுல அந்த பதக்கத்தோட அழகோ அதை ஜெயிச்சா கிடைக்க போற புகழோ இருக்காது. அப்படி இருந்தா கவனம் சிதறிடும். அதேதான், அவரோட கவனம் சிதறிடும். அவர் அந்த நொடியில அந்த ஓட்டத்துல மட்டும்தான் இருக்கணும். அதுதான் ஃப்ளோ. இங்க தங்கப்பதக்கங்கிறது ஒரு திசை காட்டி மாதிரி. ஓகே. அது எந்த பக்கம் போகணும்னு காட்டும். ஆனா ஒவ்வொரு அடியும் நாம தான் கவனமா எடுத்து வைக்கணும். குறிக்கோள் நமக்கு வழிகாட்டணுமே தவிர அதுவே ஒரு சுமையா மாறிடக்கூடாது. செயல்முறையில கவனம் செலுத்துறது தான் முக்கியம். ரொம்ப சரி. 3வது உத்தி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பெரிய சவால். ஒரே நேரத்துல ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது. மல்டி டாஸ்கிங் ஒரு மாயைன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அது 100க்கு 100 உண்மை. நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றதா நினைக்கும்போது நிஜத்துல நம்ம மூளை ரொம்ப வேகமா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கிட்டே இருக்கு. ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா, இந்த மாதிரி தாவுறது நம்ம உற்பத்தி திறனை 60% வரைக்கும் குறைக்குது. நம்ம ஐக்யூவை 10 புள்ளிகளுக்கு மேல குறைக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. அப்படியா? ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல செஞ்ச ஒரு ஆய்வை பாருங்க. மல்டி டாஸ்கிங் பழக்கம் உள்ள மாணவர்கள்கிட்ட சிவப்பு நீல அம்புக்குறிகளை காட்டி சிவப்பு அம்புக்குறிகளை மட்டும் என்ன சொல்லிருக்காங்க. சரி. நீல அம்புக்குறிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அவங்களால சிவப்பு அம்புக்குறியில கவனம் செலுத்த முடியல. ஏன் அப்படி? ஏன்னா முக்கியம் இல்லாததுன்னு எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு அவங்க மூளை பழகிடுச்சு. அதனால எதுல கவனம் செலுத்தணும்னு அதுக்கு குழப்பம். அப்போ கவனச்சிதறல்களை குறைக்கிறதுக்கு நாம சில விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கலாம். காலையில எழுந்ததும் 1 மணி நேரத்துக்கும் தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கும் முன்னாடி போன், டிவி பார்க்காம இருக்கிறது. அது ரொம்ப நல்ல பழக்கம். இல்லனா இந்த பொமடோரோ டெக்னிக் கூட நல்லா வேலை செய்யும். 25 நிமிஷம் ஒரு வேலையில முழு கவனம், அப்புறம் 5 நிமிஷம் பிரேக். ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த ஆழமான கவனத்துக்கு ஒரு வாழும் உதாரணமா ஜப்பானிய டக்குமி, அதாவது கைவினைஞர்களை பத்தி இதுல சொல்லியிருக்கு. அவங்க கதைகள் ரொம்ப ஊக்கமா இருக்கு. ஆமா, கன்ஃபுருன்னு ஒரு ஜப்பானிய வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் விடாமுயற்சியுடன் இருப்பது அல்லது தன்னால் முடிந்த சிறந்ததை செய்வது. டக்குமி என்பவர்கள் இந்த தத்துவத்தோட உருவம். உதாரணத்துக்கு கியூமானோ நகரத்துல மேக்கப் பிரஷ் செய்யற ஒரு பெண் கைவினைஞரை பத்தின ஒரு கதை இருக்கு. அவங்க ஒரு தனி அறையில உட்கார்ந்து பிரஷுக்கான முடிகளை ஒன்னொன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க கைகள் ஒரு நடனமாடுற மாதிரி அசையும். அந்த வேலையில அவ்வளவு ஈடுபாடு. அந்த நிறுவனத்தோட மிக முக்கியமான நபர்கள்ல அவங்களும் ஒருத்தாங்க. ஒரு நிமிஷம், இந்த குறிப்புகள்ல நான் பாக்குற விஷயம் ஆச்சரியமா இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜப்பானிய மட்பாண்ட கலைஞர், இந்த இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது எதிர்பாராத ஒரு இணைப்பு. ஆமா, யுகியோ ஷகுனாகான்னு ஒரு மட்பாண்ட கலைஞர். அவர்தான் அந்த தகுமி. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் செய்யற மட்பாண்டங்களுக்கு தேவையான களிமண்ணை அவரே டோயாமா மலைக்கு போய் வெட்டி எடுத்துட்டு வருவார். அடையப்பா! அதாவது மூலப்பொருளில் இருந்து இறுதி பொருள் வரைக்கும் முழு ப்ராசஸிங் தெரிஞ்ச ஒரு உண்மையான தகுமி. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட படைப்புகளால ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஒரு தடவை தனக்காக சில டீ கப்களை வடிவமைக்க சொல்லியிருக்காரு. ஓ, அப்புறம் ஷகுனாக்கா 150 கப்களை செஞ்சு அதிலேந்து மிகச்சிறந்த 12 கப்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஜாப்ஸ் குடும்பத்துக்கு அனுப்புனாராம். யோசிச்சு பாருங்க, 150 கப்கள் செஞ்சு அதுல 12 மட்டும் கொடுக்கறது. இது வெறும் தரக்கட்டுப்பாடு இல்ல. இது ஒரு தத்துவம். ஆமா, சிறந்தது என்பது போதாது, சரியானது மட்டுமே அனுப்பப்படும் என்ற அர்ப்பணிப்பு. நம்முடைய குட் இனஃப் கலாச்சாரத்துக்கு இது எவ்வளோ பெரிய சவால். மிகச்சரியா சொன்னீங்க. இன்னொரு உதாரணம்,
ஜீரோ ட்ரீம்ஸ் ஆஃப் சுஷின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. நான் பாத்திருக்கேன். அதுல வர்ற சுஷி மாஸ்டர் 80 வருஷத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் சுஷி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட வேலைக்கு சேர்ற ஒருத்தர் ஒரு சரியான முட்டை ஆம்லெட், அதாவது தமாகோ செய்ய கத்துக்கவே பல வருஷங்கள் ஆகுமா. ஆனா அவருக்கு அது சலிப்பை தரலையா? அதுதான் இல்ல. ஏன்னா சுஷி செய்யறது அவரோட இக்கிகாய். அவங்க வேலையில ஃப்ளோ நிலைய அடையறாங்க. அந்த வேலையே அவங்களுக்கு ஒரு தியானம் மாதிரி. கவலைப்படுவதை விட்டுட்டு செயலில் இறங்கு சொல்லும் மொரிட்டா தெரப்பில ஆரம்பிச்சு அந்த செயல்ல முழுசா கரைஞ்சு நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கிற ஃப்ளோ நிலை வரைக்கும் ஒரு அற்புதமான பயணமா இருந்துச்சு. ஆமா, இத நம்ம இப்படி நினைச்சு பார்க்கலாம். மொரிட்டா தெரப்பி உங்களை செயல்பட வைக்குது. சரி, ஒரு நோக்கத்தோட நீங்க செயல்படும் போது நீங்க அடையிற நிலைதான் ஃப்ளோ. ஓகே, புரியுது. உங்களுக்கு சவாலாவும் அதே சமயம் சாத்தியமானதாகவும் இருக்கிற ஒரு செயலை கண்டுபிடிச்சு கவனச்சிதறல்கள் இல்லாம அதுல உங்களை அர்ப்பணிக்கிறது தான் இதோட மொத்த சாராம்சம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில எந்த வேலையை செய்யும் போது நீங்க நேரத்தை முழுசா மறந்து போறீங்க? அது தோட்ட வேலையா இருக்கலாம், சமையலா இருக்கலாம், இல்ல ஒரு கணக்கு போடுறதா கூட இருக்கலாம். அந்த ஃப்ளோ நிலைய வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழியா மட்டும் பார்க்காம உங்க வாழ்க்கையோட மையமா மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? யோசிச்சு